அன்பு நட்புகளுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தோட்டத்தில் நிற்கிறோம். பாருங்கள், மாங்காய் எல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு. ஸோ நீல ஒட்டு மாங்காய் இருக்குது, நிறைய பழ அறுவடை இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, பியூட்டிஃபுல்லான கார்டனிங் vlog உங்களுக்காக. வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இல்லையோ? எஸ். மாங்காய் பறிக்க தயாரா? ஆமாம், நிறைய இருக்கு, எல்லாம் பறிச்சுட்டு. ஏண்டா கார்டனிங் பண்ணுமா உனக்கு? அவுத்து விட்டாச்சு. என்ன சவுண்டு? திறந்து விட்ட பிறகுதான் அதுக்கு சமாதானம். கார்டனிங்னா அவ்வளோ கிரேஸ் நம்ம சுங்கிலுக்கும் இல்லடா. சொல்ல குட்டி, போ விளையாடு போ. பறித்த மாங்காய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே பால் வடிகிறதற்காக குப்புறமாக அப்படி வைக்கணும். ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறமா பழுக்க வைக்கணுன்னா வச்சுக்கலாம். நிறைய பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா அதை உப்பில் போட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு அடை மாங்காய் அப்படின்ட்டு நாங்கள் மண் சட்டியில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது ரொம்ப வருஷம் கெடாமல் இருக்கும். நான் நிறைய மாங்காவை அடை மாங்காய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நல்ல பழுத்த நீலவுட்டு மாங்காய் சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமே காரைக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள், ஏணியில் ஏறி டாக்டர் பறிக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய புளிச்சிக்காய் இருக்குது, அதாவது ஸ்டார் ஃப்ரூட். சர்ப்ரைசிங்லி தோட்டத்துக்கு பார்த்தா நிறைய ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பழுத்துருக்கு. ஸோ அதையும் பறிக்கலாம். இந்த காரைக்காய் மரத்தை நாங்கள், இது என்ன மரம்னே தெரியல, நிறைய நாளாக காய்க்கல. ஸோ கட் பண்ணி விட்டோம். அது கம்ப்ளீட்டாக வெட்டி விட்ட பிறகும் திருப்பி அது கம்ப்ளீட்டாக இந்த தளிர்த்து இப்போ பாருங்கள் அவ்வளோ காய் காய்க்குது. ஏன்னா ரொம்ப நாள் அது காய் காய்க்கலைன்னு தான் வெட்டணும். வெட்டின பிறகு ஒரு 2 வருஷத்தில் ஏகத்துக்கும் காய் இந்த வாட்டி. அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகலாம். ஸ்டார் ஃப்ரூட்டில் விட்டமின் சி சத்து ரொம்ப உண்டு, நிறைய இருக்குது. ஆனால் இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிட்டு. ஓரளவு நல்ல விளைஞ்ச காயாக பார்த்து நான் பறிச்சிருக்கிறேன். இது ஒரு வாரம் மேலே அப்படியே இருக்கும், மெதுவாக பழுக்கும். அடுத்ததாக இந்த சின்ன புளிச்சிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, அதை தான் பறிக்க போகிறேன். இந்த புளிச்சிக்காயில் ஜாம் பண்ணலாம், அப்புறம் ஃபிஷ் கறியில் கட் பண்ணி போட்டு, அதாவது நெத்தலி மீனில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒயினும் பண்ணலாம். எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். நான் சாப்பிட்றது கருவேப்பிலை. கொய்யா மரத்தில் வேறு கொய்யாப்பழம் நல்லா பழுத்து தொங்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மரத்துலேருந்து பறித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் எப்போ தோட்டத்துக்கு வந்தாலும் எனக்கு கை நிறைய பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கும். நிஜமாகவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பழங்கள் எல்லாம் பறிச்சாச்சு. இனிமேல் வாங்க என் பூந்தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வாலில் அப்படியே ஒரு வெர்டிக்கல் கார்டன் செட்டப் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த இடத்துல நல்ல சன்லைட் அடிக்கும், அதனால நிறைய கலரில் போர்ட்டுலாக்காக வச்சுருக்கேன். என் சேனலை பார்க்குற உங்களுக்கு தெரியும் எனக்கு அடீனியம்னா ரொம்ப விருப்பம் அப்படின்ட்டு. இந்த வெள்ளை அடுக்கு அடீனியம் கிராஃப்டட் வெரைட்டி. பட் இந்த பிங்க் ஒற்றை அடுக்கு தான். அது விதை போட்டு நான் முளைக்க வச்சு வளர்த்துனது. அடீனியம் செடி பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என் சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விதையிலேருந்து அடீனியம் எப்படி முளைக்க வைக்கணும், அதை ப்ரூன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே என் சேனலில் இருக்கும். வீக்கெண்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோமா, பொம்முசை தோட்டை எடுத்துக்கிட்டு மாங்காய் பறிக்கிறேன் அப்படின்னு களத்தில் குதிச்சா. நிறைய மாங்காய் பறித்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். பழங்களும் பறிச்சாச்சு, பூந்தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வெஜிடபிள் கார்டனை சுற்றி பார்க்கலாம். சர்ப்ரைசிங்லி தக்காளி செடியில் இந்த வாட்டி கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருக்கு. பெருசாக பழங்களும் பழுத்திருக்கு. நார்மலி தக்காளி செடி எனக்கு அந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவரை இருந்ததில்லை. இந்த வாட்டி அவ்வளோ பெருசாக பெங்களூர் தக்காளி பயங்கரமாக காய்ச்சிருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தக்காளி லேசாக கலர் வச்ச உடனே பறிச்சிருவேன், இல்லைன்னா குருவிகள் ஒரு காய் கூட எனக்கு தராது.
நான் க்ரோ பேக்ஸில் வச்சுருந்த முட்டைக்கோஸை பறித்து முட்டைக்கோஸு பொரியல் இன்றைக்கி சமையலுக்கு ரெடி ஆக்கியாச்சு. சிவப்பு அரண்டை வெண்டை செடியில் 4-5 காய்கள் இருந்து அதையும் பறிச்சாச்சு. இனிமேல் கொத்தவரக்காய் செடியில் நிறைய காய்கள் இருக்குது, அதையும் பறிச்சிட்ருக்கோம். நார்மலி நான் காய்கறி விதைகளை க்ரோ பேக்ஸில் நட்டுட்டு அது நல்லா முளை விட்டு வளர்ந்த பிறகு தான் மண்ணில் எடுத்து திருப்பி நடுவேன். மண்ணில் டைரெக்டாக தோண்டி விதைகளை போட்டால் ரெகுலராக அதுக்கு தண்ணி எல்லாம் அடிக்கணும். நாங்கள் கிளினிக்கில் பிஸியாக இருக்கும்போது சில நேரம் தண்ணி அடிக்க டைம் இருக்காது, மறந்துடுவோம். அதனால தான் க்ரோ பேக்ஸில் வச்சு முளைக்க வச்சு நடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொட்டாச்சினிங்கி செடி அப்படியே முளைச்சிருந்தது. இந்த செடியை டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது. அதே மாதிரி இதை தொட்டாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டத்தில் வேற ஒரு ஓரமாக நிலக்கடலை நட்டு வச்சுருந்தோம். இதை நட்டு வச்சு 8 மாதம் ஆயிடுச்சு, அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு. இலைகளை பாருங்கள் நல்லா பழுத்து காஞ்சி வருது. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்டும் ஆச்சு. இனிமேல் மீதம் இருக்கிறத இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். காலிஃப்ளவரில் ஒரு பூ நல்லா பூத்து பெருசாக இருக்குது, அதை இனி அறுவடை பண்ணணும். அதே மாதிரி என் பைனாப்பிள் செடியில் குட்டியாக ஒரு காய் வந்திருக்கு. இதை பறிக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செடியெல்லாம் நட்டு வைக்கிறது எங்கள் வேலை. அதையெல்லாம் பிடுங்கிறதும் தோட்டத்தை ஸ்பாயில் பண்ணுறது இந்த சிம்பாவோட வேலை. செய்கிற வேலையை பாருங்கள், ரொம்ப தான் குறும்பு பண்ணுது இந்த சிம்பா. சிம்பா நோ அட்டி படுவடா நீ. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு கார்டனிங் vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.